நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாற்றம் ஒன்றே மாறாதது. உங்கள் வாழ்வை மாற்றப் போகும் கேள்விகளோடும் கோடிகளோடும் பிரகாஷ் ராஜ். எஸ், நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. சூப்பர், ஃபுல் ஹவுஸ். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஹேட் அ கிரேட் டே டுடே. திறமைங்கிறது நமக்குள்ள எரியிற ஒரு நெருப்பு. அதை அணையாமல் காப்பாற்றணும், அதை அணையாமல் பார்த்துக்கணும். அப்படி தனக்குள்ளே இருக்கிற நெருப்பை அணையாமல் பார்த்துக்கிற பக்கத்து வீட்டு பையன் மாதிரி தெரிகிற இன்னைக்கு எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டு தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு இடம் பிடிச்ச நடிகர் இளைஞன் விஜய் டிவியின் செல்லப்பிள்ளை சிவகார்த்திகேயன் இந்த அரங்கத்துக்கு வரார். லெட்ஸ் வெல்கம் சிவகார்த்திகேயன். சூப்பர் சார். செல்லம் சிவகார்த்திகேயன். எஸ் சார். எல்லாருடைய செல்லமானிட்ட போல இருக்கு. நல்ல வரவேற்பு. விசில் சூப்பர். நைஸ் டு ஹேவ் யூ ஹியர். தேங்க் யூ. எப்படி இருக்கு ஹாட் சீட்? ஹாட் சீட் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா சீட்டுமே ஹாட்டாக தான் இருக்குது அடிக்கிற வெயில்ல. நிறைய பேசணும், நிறைய தெரிஞ்சுக்கணும். ஓகே. அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு சின்ன ஏவி இருக்கு. லெட்ஸ் see the video clip. வீடியோ ப்ளீஸ். யாரையாவது லைட் ஆஃப் பண்ணதோ இங்க என்ன ஃபர்ஸ்ட் நைட்டா நடக்குதோ? அன்பு பெரியோர்களே, அழகு பெண்களே, பேரழகான ஆண்களே, எல்லாருக்கும் வணக்கம். யா 1 2 3 4 5டா, தலகாணிக்குள்ள இருக்கிறது பஞ்சிடா, ஏழைங்க குடிக்கிறது கஞ்சிடா, உனக்கு இருக்கு ரொம்ப பெரிய ஐயா நெஞ்சிடா, பயந்துட்டே இல்லே. அந்த 5 லட்சம் ரூபாய் வின்னர் மிஸ்டர் சிவகார்த்திகேயன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். நடிக்க வரலன்னா டாக்டர் ஆயிருப்பேன் சார். அதான் நடிக்கவே வரல இல்ல, அப்புறம் என்ன டாக்டர் ஆக வேண்டியதானே? என்னைக்கு உன் வாய்ஸ்ல பேசுவேன்? என் வாய்ஸ்ல பேசினா எவன் சார் கேட்பான்? கலக்க போகுது யாரில் காமெடி பண்ணிட்டு இப்போ விஜய் ஜோடி நம்பர் 1க்கு ஆட வந்திருக்கிறது நான் தான், சிவகார்த்திகேயன். கிளியே கிளியே கிளியக்கா, கிழிஞ்சு போச்சு உசுரக்கா. கத்தாழ கண்ணால குத்தாத நீ என்ன? கேமரா ஆக்சன். டேமேஜான பீஸ் நானே, ஜோக்கர் இப்போ ஹீரோ ஆன. யார் ஹீரோ? ஹீரோலாம் மேட்டர் கிடையாதுங்க, மேட்டர் தான் ஹீரோவே. இந்த உலகத்தில் லக்கு அதிர்ஷ்டம் எல்லாமே போய் நமக்கு நடக்கிற வரைக்கும் கண்ணில் ஒரு ஆனந்த கண்ணீரோட பாக்குறீங்க. இதெல்லாம் எப்படி இருந்தது இந்த ஜர்னி? சார் இந்த டிஎஸ் எவ்வளோ ட்ரூவோ அவ்வளோ சந்தோஷமா இருந்தது சார். இது வந்து ஏன்னா இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல. அந்த 5 lakhs கொடுக்கும்போது அண்ட் தேட்டரில் பார்க்கும்போது அதெல்லாம் தெரில. இன்னைக்கு இங்கே உட்காந்து பார்க்கும்பொழுது இந்த விஜய் டிவி கொடுத்துருக்க லைஃப் வந்து ரொம்ப பெருசு சார். அதாவது கனவையும் தாண்டின ஒரு விஷயம். கனவுல கூட நினைக்கல ஹீரோலாம் ஆகும்னு சொல்லி. அந்த 5 lakhs வாங்கும்போது ஓகே 5 lakhs எனக்கு கிடச்சிருக்கு, ஓகே இதுக்கப்புறம் படிக்க போயிடுவான் அப்படின்னு நினச்சோம். பட் அதை தாண்டி அது எங்கேயோ கொண்டு வந்து விட்டுருக்குன்னு தான் சொன்னோம். இது பெரிய விஷயம், இதை விட்டுறக்கூடாதுன்ற ஒரு பயம் இப்போ இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் விஜய் டிவிக்கு தேங்க்ஸ்லாம் சொன்னால் பத்தாது.
ஒரு இன்னொரு 10 இயர்ஸ் கழிச்சும் அவன் சிவகார்த்திகேயன் விஜய் டிவிலேருந்து தான் போனான் அப்படின்னு அவங்க பெருமையாக சொல்லிக்கணும். அதுக்கு நான் என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்யணுன்றது எனக்கு பண்ண முடியும். வெரி ஹாப்பி. வாழ்க்கையில் எல்லாருமே வந்து ஹீரோ ஆனதுக்கப்புறம் பாப்புலர் ஆவாங்க. நீங்கள் பாப்புலர் ஆனதுக்கப்புறம் ஹீரோ ஆவீங்க. என்ன தோணுது? என்ன நம்பிக்கை இருந்தது மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்கங்கிறது? என்ன வாட் வாஸ் இட் விச் கிவ் யூ கான்ஃபிடன்ஸ்? கான்ஃபிடென்ஸ் வந்து இங்கே கிடைச்ச நிகழ்ச்சிகள்னு தான் சொல்லணும். என்ன கிடைச்சாலும் போய் பண்ணுறது உண்டு. ஒரு இன்னைக்கு ஆங்கர் வரலப்பா, உடம்பு சரியில்லை, நீ வா அப்படின்னா எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுறது. பா இது இந்த ஒரு சான்ஸ் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஓடி. ஸோ அப்படி ஆரம்பிச்சதான். அண்ட் அதை தாண்டி நேச்சுரலாக இருந்தால், உண்மையாக இருந்தால் மக்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் சார். நான் ஆங்கரிங் பண்ணும்பொழுது நமக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் நான் தான் பெஸ்ட் ஆங்கர்னு சொல்லி நான் கோபிநாத் ஆயிடுவேன் அப்படின்னு வந்திருந்தேன்னா வாய்ப்பே இல்லை. அவர் மாதிரி பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரிலாம் நமக்கு தெரிஞ்சதை பண்ணுவோம், பிடிச்சிருக்கான்னு பார்ப்போன்றது மேபி அது ஒரு ரீசனாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஃப்ரெண்டு, நம்ம வீட்டு பையன், இவங்கெல்லாம் நினச்சதுக்கு ஒரு பெரிய ரீசன். விளையாடலாமா? கம் லெட்ஸ் ப்ளே. நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. சிவகார்த்திகேயன் சார், 1000 ரூபாய்க்கான முதல் கேள்வி உங்களுக்காக. இதோ, நடிகை நமிதாவின் நாய்க்குட்டியின் பெயர் எது? அந்த ஆப்ஷன்ஸ் ஆர்: ஏ பாம்பி, பி சன்ஷைன், சி கூஃபி, டி கேட்பரி. ஐயோ, நம்ம நமிதாவை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோமே தவிர நான் ஐயோ ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போகிறதுன்னு தெரியலையே. நான் ஸ்ட்ரெயிட் ஜீனியஸ் இதில் வந்து ஒரு க்ளூ கொடுத்துருக்காரு. நமிதா இது ஒரு விஷுவல் இருக்கு பாருங்க. அது ஒரு க்ளூ கொடுத்துருக்காரு. நமிதாவின் நாய்க்குட்டி. நமிதாவின் நாய்க்குட்டி. அதோட பேர் பாம்பி, சன்ஷைன், கூஃபி, கேட்பரி. இப்போ கூட நான் நமிதாவை தான் பார்க்குறேனே தவிர அந்த நாயை பார்க்கணும். அவங்க உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டாமே குழந்தைலேருந்து? குழந்தையிலேருந்தெல்லாம் ஃப்ரெண்டெல்லாம் கூப்பிட்டீங்க நீங்கள் லாஸ்ட் டைம் அவங்களோட பேசினேன். அதான் சொல்லுங்கள், நம்ம கான்சன்ட்ரேஷனில் நமிதாட்ட போயிடுச்சு, அந்த நாய்க்குட்டி மேலே போகல சார். இப்படி ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே அவுட் ஆகி நான் எங்கே போகிறேன்? பாம்பி, சன்ஷைன், கூஃபி, கேட்பரி. கேட்பரி இல்லை சார், ஏன்னா அது த்ரிஷா அவங்க வீட்டு நாய்க்குட்டி. அது எப்படா தெரியும்? அப்போ மட்டும் நீ பார்க்கலன்னு கேட்கக்கூடாது. நமிதாவை ரொம்ப தெரியும், நாய்க்குட்டியே தெரியாது. நாய்க்குட்டி தெரியாது சார். வீட்டுக்கெல்லாம் போனதில்லை சார். அது இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். வெல், சும்மா கலாய்க்கலான்னு தான் இந்த கேள்வி. ஐயோ, Well, actually, the game will start now. அப்பாடி, நல்ல வேலை. இதுக்கு ஆன்சர் பண்ணாலும் பிரச்சனை, பண்ணலனாலும் பிரச்சனை சார். ஆக்சுவலி நீங்க சொன்னது கரெக்ட் தான். எது சார்? கூஃபி. கூஃபி தான். கேட்பரி வந்து கேட்பரி அவங்க த்ரிஷாவோட வீட்டு. ஆமாம் சார், அதெல்லாம் தெரியுது நமக்கு. அது பார்த்து. சன்ஷைன் வந்து ஐஸ்வர்யா ராய் அவங்க நாய். தமிழக மக்களே நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த ஜென்ரல் நாலேஜ் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. Well, it was just a prank and a joke. நல்ல வேலை சார், அவ்வளோதான். இல்லைன்னா நீங்களும் வெள்ளலாம்ல ஒரு கேடி அப்படின்னு இருப்பாங்க என்னைய. இது பண்ணியிருந்தாலும் பிரச்சனை, பண்ணாட்டி பிரச்சனை. நல்ல வேலை. அதெல்லாம் ஸ்கூலிங் எல்லாம் நான் திருச்சியில் கேம்பியன் ஆங்கிலோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஃபுல் படிச்சது அங்கே தான். இல்லை சார், 4 வருஷம். தமிழ் தெரியாது உங்களுக்கு? ஐயோ, அது மட்டும்தான் தெரியும். அப்படி ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூலில் படிக்கிறீங்க? ஆங்கிலோ இந்தியன்னா அதுங்க டீச்சர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. மிஸ் எல்லாம் ஆங்கிலோ இந்தியன் மிஸ்ஸு. அதனால அந்த மாதிரி நம்ம ஆங்கிலோ இந்தியன் கிடையாது இல்லையா, அதனால அது கண்டு இல்லை. ஸ்கூல் நிறைய ஊரில் படிச்சுங்க சார். நான் 9th ஊர்லையா? அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும் போலீஸ் ஆஃபீஸர்னால. வந்து 9th ஸ்டாண்டர்ட் நான் ஜாயின் பண்ணும்போது அது எனக்கு 10th ஸ்கூல். கொஞ்சம் குழப்பமா இருக்குல்ல சார்? எனக்கே அப்படிதான் இருக்கும். 2nd ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட்ல 10th ஸ்கூல். அப்படிதான் ஸ்கூலிங் பிளான். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே கிடையாது. இப்போ தான் அந்த 9th 10th படிக்கும்போது தான் ஒரு 2 பேர் சேர்த்து வச்சிருக்கிறேன். இப்போ மாதிரி கூட அந்த மாதிரி தான். ஸ்கூல் வேற வேற ஸ்கூல் போயிட்டே இருக்கும். ட்ராவல். ஆமாம், அதனால நமக்கு ஸ்கூல் படிக்கும்போது லவ் அதுவும் எதுவும் இல்லை சார். லவ் இல்லையா? ஸ்கூல் படிக்கும் போதே பாய்ஸ் ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க சார். தெளிவாக சேர்த்து விட்டுருப்பாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாமல் எப்பவுமே பெற்றவங்க வந்து ஸ்கூல் செய்ய மாட்டாங்க எதையுமே. அவங்களுக்கு ஒரு காரணம் இருக்கும். உங்க அப்பா நல்லவருன்னு வேற சொல்றீங்க. அவளுக்கு நாட்டை பத்தி ரொம்ப கரிசனம் இருந்திருக்கும். நாட்டை பத்தி நக்கரையோட அந்த பொண்ணை பத்தி அவங்க வீட்டை பத்தி நக்கரை ஜாஸ்தி இருந்தது. என்னங்க? ஸ்கூல் படிக்கிறப்போ அதுக்கப்புறம் காலேஜ் சார். அப்புறம் வரலையோ? அப்போ இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம பண்ணோம் சார், அவங்க பண்ணல சார். சூப் பாய், கியூட் பாய், சூப் பாய், லோக்கல் பாய், அந்த கேட்டகரி. அந்த கேட்டகரி. ஆமா, ஒரு ஃபெயிலியர்ஸ் ஒன்லி.
ஃபெயிலியர் சொன்னோம். நம்ம படிப்பும் அப்படிதான், லவ்வும் அப்படிதான். அப்படின்னு நின்றுட்டு பார்த்து அப்படியா ரெண்டுத்துலையும். இப்போ இப்போதான் கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல சார். கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஒய்ஃப் லவ் பண்ணுறாங்கல்ல அவங்கள. அது சூப்பர் சார். அது நான் அவங்கள மட்டும்தான் லவ் பண்றேன், அவங்க என்ன லவ் பண்றாங்க, நல்லா நிறையவே லவ் பண்றாங்க. நிறைய லவ். இப்போ லவ் சக்ஸஸ் ஆயிடுச்சு சார். நிறைய ஸ்கூலுக்கு போன மாதிரி இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஜெயிலுக்கு எல்லாம் போனதுண்டா? ஜெயிலுக்கு போனதுன்னா இருக்கா, பட்டது சிரிச்சிடாதீங்க எல்லாரும். ஆமாவா? ஜெயிலுக்கு போயிருக்கேன் சார். நிறைய வாட்டி ஜெயிலுக்கு போயிருக்கேன் சார். நிறைய வாட்டி? நிறைய வாட்டி சார். ஏன்னா அப்பா ஜெயில் சூப்பரண்ட் சார். அதனால வந்து அவருக்கு டீ பிஸ்கட்லாம் வீட்டுல இருந்து எடுத்துட்டு போறது, சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுக்கறது, அந்த மாதிரி சார். அந்த மாதிரி வந்து அடிக்கடி சின்ன வயசுல இருந்தே போறது உண்டு. ஒரு வீடு மாதிரி இருக்கும் உங்களுக்கு? ஆமா சார், அப்பாவோட ஆபீஸ் வீடு மாதிரி இருக்கும். அதுக்குள்ள போக முடியாது சார். அதுக்குள்ள போனா மாமியார் வீடு மாதிரி இருக்கும் சார். ஐயோ, எங்க மாமியார் கேட்டிருப்பாங்களே. தொடர்ந்து பேசணும். நல்லா பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ஜாயிங் தி ஷோ. லெட்ஸ் ஹேவ் a break. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நீங்களும் வரலாம் ஒரு கோடி. நீங்க பயங்கரமான ஸ்விம்மராமே சார். மெரினாலலாம் நீச்சல் அடிச்சிருக்கீங்களாமே? மெரினா படத்துல நடிச்சிருக்கேன் சார். நீச்சல் அடிச்சது இல்லை? நமக்கு பயம் சார். தண்ணினாலே பயம். அது உள் தண்ணியோ வெளி தண்ணியோ, உங்களுக்கு டோட்டலாக பயம். எப்படிங்க உங்க படங்களோட பேர் பார்த்தா மரீனா, எதிர் நீச்சல். ஸ்விம்மிங் தெரியாது? ஸ்விம்மிங் தெரியாது சார். ட்ரை பண்ணதில்லை? ஸ்விம்மிங் பூலுக்குள்ள அதுவும் ஒரு 6 அடிக்கு கம்மியாக தான் இருக்கணும். அப்படின்னு தான் நான் ஸ்விம் பண்ணுவேன் சார். இல்லைன்னா இறங்குறது இல்லை. வேடிக்கை பார்த்துட்டு வாட்டர் இஸ் வெரி டர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து மெரினா பீச்சில் இறங்கவே இல்லை சார். அந்த ஷூட் டைமில் கூட சும்மா ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு அப்படி முன்னாடி போயிட்டு பின்னாடி ஓடி வருவாங்கல்ல, அதுதான் பண்ண சொன்னாங்க. அந்த ஹீரோயினே பண்ணிருச்சு என் கையை பிடிச்சிக்கிட்டு. முன்னாடி வா, பின்னாடி போ. அப்பா ஹாப்பி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபில்ம் மரீனா. ஆமாம் சார். ரொம்ப புதுசாக இருந்தது சார். ஒரு சின்ன கேமரா தான் இருக்கும், யூனிட்லாம் எதுவுமே இருக்காது. அப்படியே உட்கார வச்சுருவாங்க. அண்ட் உங்களுக்கே தெரியும் சார், இந்த மாதிரி டைமில் தான் ஷூட் பண்ணோம். இந்த வெயிலில் மெரினா பீச்சில் எப்படி இருக்குன்னு அன்றைக்கி தான் வந்து அங்கே உட்காந்துருக்க லவ்வர்ஸை நினச்சி நான் பெருமைப்பட்டேன் சார். எங்களால் உட்காந்து ஒரு கொடையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு எங்களால் ஒரு டைலாக்கே பேச முடியலையே. இப்படி 12 மணி உச்சி வெயிலில் உட்காந்து எப்படாப்பா லவ் பண்ணுறீங்க? பட் அதை அப்படியே அங்கேருந்து பார்த்து காப்பி அடிச்சு தான் நாங்கள் சீனே பண்ணோம். அப்படியா, ஓ இதான் பேசுகிறீங்களா, அப்போ நாங்களும் பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி. அது டோட்டலாக டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு சினிமா எடுக்கிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது சார். இப்போ வந்து நம்ம நிறையா லைட்ஸு, இந்த பாண்டர சார் படத்தில் மேக்கப் அலோவ் பண்ண மாட்டார். எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். மூஞ்சி மேக்கப் போடலைன்னா நம்மளுது. அது இந்த உச்சி வெயில் பக்கத்தில் இந்த ஓவியா, அந்த பொண்ணுக்கு தமிழ் வேற சரியா வராது, நமக்கு தமிழை தவிர எதுவும் சரியா வராது. எஸ் வாட் டயலாக் பண்ணீங்க? என்ன சார், எப்படி லவ் பண்ணீங்க? ஓவியாவை நம்ம லவ் பண்ணலைங்க சார். ஆக்டிங்கை மட்டும் லவ் பண்ணதுனால நம்ம பண்ணிட்டு வந்துட்டோம் சார். கொடுக்குற டயலாக நம்ம பேசுவோம். நீ சார் ப்ளீஸ் ஃபாலோ சார், ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிடுறேன் சார். இந்த மரீனா பீச்சில் ஷூட் பண்ணும்போது நிறைய ஃபேன் கிளப்ஸ்லேருந்துலாம் வந்தாங்களாமே? இல்லை, ஃபேன் கிளப்ஸ்லேருந்துலாம் வரல சார். அங்கே நம்மளை விஜய் டிவியில் பார்த்தவங்க எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது அங்கே ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது நடந்ததுன்னா உடனே ஷூட்டுக்கு வந்துடுவாங்க. வந்து கை கொடுக்கறது, நம்ம படத்துக்கு முன்னாடி ஆட்டோகிராஃப் போடுறது, இதெல்லாம் இருக்கும். டைரக்டரை பார்ப்பேன், நடிக்கிறது ஒன்றும் கிடையாது, ஆட்டோகிராஃப் மட்டும் போடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கு கொடுப்பாரு. நம்ம சார் ப்ளீஸ் சார் அப்படின்னா எஸ் 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 அப்படின்னு சொல்லி அப்படி போட்டு கொடுத்து அந்த மாதிரிலாம் நடக்கும் சார். ஒத்துக்கை ரிஹர்சல் பார்த்துட்டீங்க? அதெல்லாம் முன்னாடியே ட்ரைனிங் எடுத்து வச்சிடறேன் சார். இப்போ அதை பண்ணிடலாம். ஆட்டோகிராஃப் ஈஸி சார். அது ஒன்று இங்கிலீஷில் வித் லவ். அதுவும் நம்ம வித் லவ்னு போட்டு லெட்டர் கொடுத்தப்பலாம் எந்த பொண்ணும் வாங்கலை சார். இப்போ அவங்களே பேப்பர் நீட்டுறாங்க, இந்த கொண்டா வித் லவ் சிவா ப்ளீஸ் கோ. வித் லவ் வித் லவ் அப்படின்னு போட்டு விட்டுறது. லவ்வும் எடுத்துகிட்டு போங்க அப்படியே. இப்போ கேட்டால் ஒரு அன்பு அப்படின்றது. காதல்னு சொல்ல முடியாது, அடிவுலும் அன்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு சார். வீட்டில் பிளாக் பெல்ட்டா? வீட்டில் எல்லா பெல்ட்டும் சார். வீட்டில் மதுரை வேற, செம்ம பெல்ட். மதுரை வேற சார், உங்களுக்கு தெரியும் சார். ஆமாம் ஆமாம், கில்லி படத்தில். ஆமாம் ஆமாம். என் தங்கச்சி கரெக்டாக தான் பயமுடுத்தி வச்சிருக்காங்க. பயங்கரமா சார். உங்களுக்கு ஈக்குவலண்டா இருப்பாங்க சார், முத்துப்பாண்டிக்கு ஈக்குவலண்டா இருப்பாங்க. வெரி குட். ஏழாவது கேள்வி, 40,000 ரூபாய்க்கான கேள்வி இதோ.
பின் வருபவர்களில் தனுஷ் நடிக்கும் முதல் ஹிந்தி திரைப்படத்தில் அவருக்கு ஜோடியாக நடிப்பவர் யார்? The options are A. Priya Anand, B. Vidya Balan, C. Sonam Kapoor, D. Sonakshi Sinha. சி சோனம் கபூர். ஏன் இப்படி ஒரு சிரிப்பு முகத்தில்? இந்த மாதிரி படம் பற்றிலாம் கேட்டால் ஈஸியாக இருக்குது சார். ஆ? படிப்பு சம்மந்தமாக கேட்டால் இந்த Lock டேரக்ட் பண்ணிடலாமா? ஐயோ டைம் வேறு மணி என்ன, சோனம் கபூர் போட்டு விடுனே. Genius lock C. Sonam Kapoor. சினிமா பத்தியில் கேள்வி கேட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்குமா இருக்கு சார். இதெல்லாம் நம்ம பார்த்து படித்து பக்குவமாக தெரிஞ்சுக்கிறோம். சினிமா பற்றி எனக்கு அப்படி தெரியலையே. நமிதா பேருக்கு அப்புறம் அந்த சோனம் கபூர் பேர் கேட்டோன்னா சிரிப்பு வருது. அது ஒன்று இருக்குமா இல்லையா சார்? இது நம்ம ஊர் நடிகையை பார்த்தாலே பல்லு அப்படி 32 தெரியுது. பாலிவுட் ஹீரோயின் வேற. எப்படி சார்? அது ரொம்ப பிடிக்கும். ப்ரோக்ராம் பார்ப்பாங்கல்ல? பார்ப்பாங்க சார். பார்த்து என்ன பண்ணுறது, அவங்க வாழ்க்கையும் அதானே, விதி தானே. என் கூட தான் வாழ்ந்தாகணும். நீங்களும் அடி வாங்கி தான் வாழ்ந்தாகணும். ஆமாம் சார், அது சகஜமாகி போச்சு சார். என்ன நேற்று அடிக்க வர நீங்கள் வரவே இல்லை, அந்த லெவலில் தான் போயிட்டு. See, Sonam Kapoor is the right answer. தனுஷை பார்க்க போனீங்களா ஷூட்டிங்க்கு? ஷூட்டில் பார்க்க போகல சார். ஹிந்தி தெரியுமா? ஹிந்தி நைமாலும் சார். அவ்வளோதான் ஹிந்தி, நம்ம ஹிந்தி அவ்வளோதான் ஹிந்தி. அது அந்த அந்த மே சுந்தர் பியார் கர்த்தே அவங்க இதெல்லாம் சொல்லுவாங்க சார், அது கூட தெரியாது சார் நம்ம. ஏன்னா ஹிந்தி பொண்ணும் பார்க்கல. ஹிந்தி வந்து பயங்கர பயம் சார் பேசுறதுக்கு. ஏன்? ஹிந்தி படிக்கவே இல்லை. ஹிந்தி டியூஷன் மிஸ் வீட்டுக்கு வருவாங்க, அவங்க வர நேரத்தில் நான் வெளில போயிடுவேன். வெளியில போயிடுறது. நான் அப்படி போய் யாருக்கு தான் கற்றுக் கொடுத்தாங்க ஹிந்தி? அவங்க எங்கள் அக்கா கற்றுக் கொடுத்துட்டு போனாங்க சார். எங்கள் அக்கா ஃபர்ஸ்ட் எக்ஸாமில் ஃபெயில் ஆனோன்னா அவங்க கிளம்பி வேற ஊருக்கு போயிட்டாங்க. அப்பா உங்கள் ஹிந்தி போதுண்டா, அது கொஞ்ச நாளைக்கு வாழ விடுங்கடா அவங்க குடும்பத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. கற்றுக்கணும்னு இருக்கா மொழிகள்? எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது சார். ஹீரோயின்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்க தமிழ் பேச மாட்டாங்கன்னு கிண்டல் பண்ணுறோம் சார். ஆனால் பொறாமையாக இருக்குது சார். ஒரே நேரத்தில் 4 லாங்குவேஜ் பேசுகிறாங்க, எல்லா லாங்குவேஜும் புரிஞ்சுக்கிறாங்க, அதில் டைலாக் பேசுகிறாங்க, நடிக்கிறாங்க அப்படின்போது ரொம்ப அதனாலே ரொம்ப ஆசையாக இருக்குது சார். ஹீரோயின் மேலே இல்லை சார், ஹிந்தி கற்றுக்கணும்னு. எல்லாத்தையும் நானே சொல்லிடுறது இப்போல்லாம், இல்லைன்னா பேப்பரில் வந்துடுது உடனே. ஆமாம் சார், உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை சார். ஆமாம்மா, இப்போ எல்லாம் ஹீரோயின்ஸும் நார்த் இந்தியாவில் தானே வராங்க. ஆமாம் சார், நீங்கள் கற்றுக்கிட்டு தான் ஆகணும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம் சார், பேசவே முடியல ஷூட்டிங் டயத்துலலாம். நடிக்க போலியா? மார்னிங் இல்லை சார், ஒரு டைலாக் ஷேர் பண்ணுறது சார். இந்த டைலாக் நான் தமிழ் டைலாக் தானே, அது அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது சார். உங்களுக்கு என்ன வேலை? எக்ஸ்ட்ரா ஒரு டைலாக் ஏதாவது நம்ம ஏதாவது தோணுச்சுன்னா டேரக்டர் கேட்போம் சார். ஓகே ஓகே ஓகேம்பாங்க. பட் அவங்கள்ட்ட எப்படி சொல்லி புரியுதுன்னா அது சொல்கிறது இல்லை சார். ஸோ நம்மளால் க்ரியேட்டிவாக இம்ப்ரவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இதை நான் நம்பணும். எப்படியும் யாரும் நம்ப மாட்டாங்க, விட்டுடலாம் சார். 8வது கொஸ்டின் போயிடுவோம் சார். போயிடலாமா? என்ஜாயிங் தி ஷோ, லெட்ஸ் ஹேவ் a break. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நீங்களும் வரலாம் ஒரு கோடி. சரி, எங்கேயோ ஒரு இடத்துல ரிஜெக்ட் ஆகிருப்பீங்கல்ல முயற்சிகளில், அப்படி ஏதாவது ஒரு வினாடி இருக்கா உங்களுக்கு? நிறைய இருக்குது சார் அந்த மாதிரி. நம்ம விஜய் டிவியில் ஃபஸ்ட்டு ஷோ கம்பேர் பண்ணும்போது கலக்கப்போவது யார் பார்ட் 4, பார்ட் 3 முடிச்சேன்னா அது டைட்டில் வின் பண்ணால் உங்களுக்கு ஆங்கர் சான்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ட் 4ல் வந்து ஆங்கர் சொந்த கோட் சூட்லாம் எடுத்துக்கிட்டு, இப்போ கல்யாணம் வேறு அவ்வளோ புது கோட் வேறு வாங்கணும், இல்லை ரிசப்ஷன் கோட்டாக போட்டு போயிருந்தோம். அந்த கோட்லாம் போட்டு நானும் கம்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னு நின்னேன். பட் 2 ஆங்கர் லிங்க் எடுத்தாங்க, கரெக்டாக டெலிவர் பண்ணலையா என்னன்னு தெரியல. கூப்பிட்டு இது எங்களுக்கு சரியாக வராதுன்னு நினைக்கிறேன், வேணாமே நீங்கள் வேறு இன்னொரு வாட்டி ஏதாவது ப்ரோக்ராம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. பட் எனக்கு அந்த ரிஜெக்ஷன் தான் ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ண டைம் அது. அன்றைக்கி வந்து எங்கள் ஏவிஎம் ஸ்டுடியோ வாசலில் தான், ஐ திங்க் இதே ஃப்ளோரில் தான் வந்து ரிஜெக்ட் பண்ணி அமுச்சு விட்டாங்க. வெளியே நின்று அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றுது, அப்படியே வெளியே ஏவிஎம் ஸ்டுடியோ இந்த உலக உருண்டையை பார்த்து அந்த ஏவிஎம் உருண்டையை பார்த்துட்டே போகிறேன். நடந்து வீட்டுக்கு போயிட்டே இருக்கேன், அழுதுகிட்டே போயிட்டே இருக்கேன். ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்க, ஏன் உனக்கு பேச வரல, சரியாக நீ பேசலை, ஏன் பேசலை, உனக்கு தடங்களாக இருக்குது, நீ பயப்படுற, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்குள்ளே சொன்னேன். என்னைக்காவது ஒரு நாள் ஆங்கர் ஆகணும் விஜய் டிவியில், ஆங்கர் ஆகிட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வேலையை பார்க்க போயிடலாம் அப்படின்னு. இப்போ அந்த மொமெண்ட் நடக்கலைன்னா ஆங்கர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். 2 இயர்ஸ் கழிச்சு இதே விஜய் டிவி அவங்களே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அண்ட் ஐம் ஹாப்பி. நான் ஓரளவுக்கு ஒரு நல்ல ஆங்கர்ன்ற ஒரு இதோட வெரி குட், சூப்பர்.
பட் அந்த ரிஜெக்ஷன் அந்த பெயின்லாம் இல்லைன்னா நமக்கு மோட்டிவேஷன் ஃபேக்டர் இருக்காதுன்னு நினைக்கிறேன் சார் லைஃப்பில். காமெடியாக இருக்கீங்க, படிப்பு பேங்க்கெல்லாம் போகிறது இந்த கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காரது பிடிக்காதுன்றீங்க. ஆனாலும் இன்ஜினியரிங் முடிச்சிங்க, எம்பிஏ முடிச்சிங்க, ஃபேஸ் ரெக்கக்னிஷன் சாஃப்ட்வேர்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கீங்க. விளையாட்டா இல்லையே, என்ன அது? உள்ளுக்குள்ள வந்து இன்ஜினியரிங் படிக்கும்போது இன்ஜினியரிங்குள்ளே ஏதாவது பண்ணோன்றது சார். அந்த ஜாவா அதெல்லாம் புரியல. பட் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணோம். ஃபைனல் இயருக்கு வந்து ப்ராஜெக்ட் பண்ணோம். 200 மார்க்ஸ் அது. அதில் வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணோன்னா ஓவரால் பர்சன்டேஜே இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரிலாம் நிறையா ஹெல்ப் பண்ணும் அந்த ப்ராஜெக்ட். அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து நிறையா யோசிக்கும்பொழுது முதல்ல வந்து ஐரிஸ் ஸ்கேனிங் பண்ணலாம். ஒருத்தர் கண்ணோட ஃபோட்டோ எடுத்து வச்சா இல்லை அது கண்ணை பக்கத்தில் வச்சு அந்த கேமராவில் வச்சா அது ஸ்கேன் பண்ணும், இவங்க வந்து இவங்களை உள்ளே அனுப்பலாம். அந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் மாதிரி பண்ணலாம். பட் அதுக்கு வந்து டைம் பத்தாது, ஃபண்டும் பத்தாது, ரொம்ப கஷ்டம். அது வேறு, அதுக்கு மூளையும் பத்தாது அப்படின்றது முடிவு பண்ணிட்டேன் சார். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு ஃபேஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம் பண்ணுவோம் அப்படின்போது அதை சி லாங்குவேஜில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஐடியாவாக எழுதினேன் சார். நம்ம கோடிங் எழுத தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தனை கூப்பிட்டு வச்சுக்கிட்டோம். நமக்கு அந்த கோடிங் எழுத தெரியாது. அவர் வந்து பயங்கர புலி, அவனுக்கு வந்து மண்டையில் முடியே இருக்காது, அதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். அவர் கோடிங் பயங்கரமாக எழுதுவார் அப்படின்னு சொல்லி பேர் சொன்னால் கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால பேர் சொல்ல அவனை கூப்பிட்டு வச்சுட்டோம். ஸோ நம்ம ஐடியா சொல்ல அவன் அந்த ப்ரோக்ராமாக மாற்றினான் சார். அது வந்து எங்கள் காலேஜில் அது நாங்கள் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்றது. பட் அந்த ரெகக்னிஷன் கிடைக்குமான்னு தெரியல. 200க்கு 198 மார்க்ஸ் கொடுத்தாங்க எங்களுக்கு. சூப்பர், ஃபென்டாஸ்டிக், யூ ஆல் ஆர் பிரில்லியன்ட் அப்படின்ட்டாங்க. அது முடிஞ்ச பிறகு எங்கள் எக்ஸ்டர்னல் லெக்சரர் வந்தார். நல்லா இருக்கு, இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட், எனக்கு அந்த டிவிடி கொடுங்களேன் அப்படின்னாரு. ஓகே சார் அப்படின்னு சொல்லி அந்த சிடி அவர்கிட்ட கொடுத்தோம். அவர் அதை கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணி டாக்டரேட் வாங்கிட்டு போயிட்டார் சார். அவர் நாங்கள் வந்து என்ன பண்ணுறது யோசிச்சுட்டு சரி நமக்கு 198 மார்க் கொடுத்தாங்கல்ல, நம்ம எதுக்காக பண்ணோம், மார்க்காக பண்ணோம், ஹாப்பி, நமக்கு மார்க் கிடச்சி, அது யார் என்ன பண்ணோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சார் ஹாப்பியாக. அப்புறம் வந்து அதை விசாரிக்கும் போது தான் அன்றைக்கி சொன்னாங்க, நமக்கு வந்து $160 million அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு தர்றதுக்காக காத்துட்டு இருக்காங்களாம் சார் சாஃப்ட்வேர் கம்பெனிலாம். இது தெரியாமல் போச்சு சார் நமக்கு. இப்போ தெரிஞ்சதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது சார். வேறு ஏதாவது பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட்டு இல்லை சார். இப்போ வந்துட்டோம், இந்த ஃபீல்டை தேர்ந்தெடுத்துட்டோம், இதில் $160 million நோக்கி பரப்போம் சார். தான் நீங்கள் சொன்னதுதான் சார், இந்த ஃபீல்டில் நம்ம பண்ணுவோம். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். வண்டர்ஃபுல். அண்ட் லைஃப் இருக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது. சூப்பர். வெல், 10th question, 3,20,000 rupees-க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. மௌனராகம் திரைப்படத்தில் இடம்பெற்ற தாமரை மேல் நீர்த்துளி போல் என்ற பாடல் வரிகளில் கவிஞர் எந்த அறிவியல் நிகழ்வை உருவகப்படுத்துகிறார்? இது ஒரு ஆடியோ கியூ. இந்த சாங் லிரிக் தாமரை மேல நீர்த்துளி போல் from the film Maunaragam. What scientific phenomena does poet use to allude the metaphor? பாடலை கேட்டோம் ஒரு தடவை. ஆடியோ ப்ளீஸ். தாமரை மேலே நீர்த்துளி போ தலைவனும் தலைவியும் வாழ்வதென்ன. அந்த ஆப்ஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரே டவுட் மட்டும் கேட்டுங்க. சொல்லுங்க. யார் சார் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்க? எவ்வளோ பேர் சார் அறிவியல் வரலன்ட்டு கட்டடிச்சு மௌனராகம் படத்துக்கு போயிருப்பாங்க. அந்த மௌனராகத்தை திரும்ப கொண்டு வந்து அறிவியலில் கனெக்ட் பண்ண எப்படி சார் ஆன்சர் பண்ணுறது? ஆப்ஷன்ஸை பார்க்கலாமா? ஆப்ஷன்ஸ் வேணுமா? வேண்டாம்னா வேண்டாம். ரொம்ப அறிவாளி நீங்களும். வேண்டாம்னா அப்படியே போக வேண்டியது சார். ஆப்ஷன்ஸ் நீங்களாம் பண்ணியிருக்கீங்க. இல்லை சார், கொஸ்டின் என்னன்னே புரியணும்னா ஆப்ஷன் வரணும் சார் ஃபஸ்ட்டு. இதுதான் சார் இதில் ட்விஸ்ட்டு. அந்த ஆப்ஷன்ஸ் ஆர்: A. Diffraction, ஒளித்திருப்பு. B. Absorption. C. Surface tension. D. Photosynthesis, ஒளிச்சேர்க்கை. ஒளிச்சேர்க்கை ஒளித்திருப்பு இல்லை. உட்கிரகத்தில் அப்சார்ப்ஷன், உட்கிரகித்தல் இல்லை. சர்ஃபேஸ் டென்ஷன் சார். சி. ஷூர் சார். ரிஃப்ராக்ஷன், ஒளித்திருப்பு ரிஃப்ராக்ஷன் கிடையாது சார். அப்சார்ப்ஷன்னா உள்ளே இழுக்கிறது, அது இழுக்காது. தாமரை மேலே இருக்க தண்ணி உள்ளே வராது, அது ஒட்டி ஒட்டாமல் தான் இருக்கும். ஃபோட்டோ சிந்தசிஸ்னால் அது லைட்டு சம்மந்தப்பட்டது சார். சர்ஃபேஸ் டென்ஷன் சார். லாக் பண்ணிட்டோம். ஆமாம் சார், பரப்பழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கும்போது லாக் சார். ஜீனியஸ் லாக். சி. சர்ஃபேஸ் டென்ஷன். இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த ஒளி அப்படின்னு அது ரெண்டையும் தூக்கி விட்டுரும் சார். சிம்பிள். உட்கிரகித்தல், சர்ஃபேஸ் டென்ஷன் சார். இந்த கான்செப்டுக்கு வந்து
மௌனராகம் படத்துலேயும் இருக்குது சார் இந்த மாதிரி லைனு. பாபா படத்துலேயும் இருக்குது சார். தாமரை இலை மேல் நீள்துளி போல் ஒட்டி ஒட்டாமல் இரு அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கேயும் வந்து நம்ம C, surface tension is the right answer. 3,20,000 rupees. ஏன்னா நீங்கள் படித்தவன் வேற சொல்லிட்டீங்க சார். இதுக்கு ஆன்சர் பண்ணலன்னா அவர் சும்மா நீங்கள் போய் சொல்லியிருக்கீன்ற மாதிரி ஆயிருன்ற ஒரே காரணத்துக்காக இதை கஷ்டப்பட்டு ஆன்சர் பண்ணேன் சார். உங்களை யாரும் தப்பாக சொல்லிடக்கூடாதுன்ற ஒரே காரணம் சார். கஷ்டப்பட்டு மூளையெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் முதல்ல. படிச்சவேங்கிறதுனால அந்த 10 சுமோவை கேன்சல் பண்ணேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக என்ன ஓட்ட ரெடி ஆயிடுச்சு சார். நீங்கள் தப்புக்கவே உங்களை ஓட்டல சார். உங்களை யாரும் தப்பா புரிஞ்சுக்கிறேன் நான். நீங்கள் சொல்றது தப்பாயிடக்கூடாதுன்ற ஒரே எண்ணம் தான் சார். உங்களை யாராவது தப்பாக பேசுனா உங்ககிட்டே நடிச்சு காமிக்கிறது தப்பு தான் சார். பட் எனக்கு இதுலேருந்து தப்பிக்க வேற வழி தெரில சார். 3,20,000 rupees. அப்படி நான் நடிச்ச உடனே அப்செட் ஆகி அடுத்த கொஸ்டின் போயிட்டீங்க. உங்களோட ஃபேவரட் ஆக்டர் யார் சினிமாவில்? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார். ஏன் அவ்வளோ பிடிக்கும்? எனக்கு ரஜினி சாரை தெரியலன்னா சினிமான்னு ஒன்றே தெரிஞ்சிருக்காது. சினிமான்னு ஒன்று இருக்குன்னே தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் சார். சின்ன வயசில் அந்த அட்ராக்ஷன் மீட் பண்ணியிருக்கேன் சார். கரெக்டாக மெமரபிள் டேட் அது 12/12/12 அவரோட பர்த்டே அன்னைக்கு. நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டே இருந்தேன். 3 படத்துக்கு வந்து ஐஸ்வர்யா மேம் நடிக்க கூப்பிட்டப்ப எனக்கு லைஃப்லேயே ஒரே ஒரு ஆசை தான், ஆம்பிஷன் என்ன வேணால் சொல்லலாம். அது பண்ணிட்டேன்னா நான் அச்சீவ் பண்ணிட்டேன்னு நினைப்பேன். தலைவரை மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி மீட் பண்ணலாம், நான் உங்களை ஒரு நாள் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. 3 படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. திடீர்னு 12/12/12 அன்றைக்கி வந்து ஃபோன் வருது. இன்றைக்கி ஃப்ரீயாக இருப்பீங்களா? ஈவினிங் 8:30லேருந்து 9க்குள்ளே அப்பா ஃப்ரீயாக இருப்பாங்க, நீங்கள் வந்து மீட் பண்ணுறீங்களா அப்படின்னு. என்ன இப்படி கேட்டிங்க? இப்போலேருந்தே நான் ஃப்ரீ மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்க 8:30க்கு சொன்னாங்க. நான் போயிட்டேன். போயஸ் கார்டன் பக்கத்தில் இருக்கிற ஃப்ளவர் ஷாப்புக்கு போயிட்டு ஒவ்வொரு பூவாக வந்து பொறுக்கி ஏதாவது ஒன்று வாடி இருந்தால் எங்கே போக தெரியுமா, கொன்றும் உடனே அப்படின்னு சொல்லி நானே பிக் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு பெரிய ஃப்ளார் ஒவ்வொரு ஃப்ளாராக பிக் பண்ணி அதை கட்ட சொல்லி அதை எடுத்துக்கிட்டு போய் அவர் வீட்டில் போய் உட்காந்துட்டோம். நான் வீட்டில் உட்காரலாம். சோழா ஷட்டன் கிட்ட வெயிட் பண்ணுறோம். ஐஸ்வர்யா மேம் ஃபோன் பண்ணி இன்னைக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்கார் சார், அதனால் கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன், இன்னொரு நாள் பார்க்கலாம். மேடம் பக்கத்துலேயே நிற்கிறேன் மேடம், சாயங்காலம் 6:30லேருந்து இங்கே வெயிட் பண்ணுறேன் மேடம், நீங்கள் சொல்லுங்கள் சரியா 1 மினிட்ல வீட்டு வாசலில் நிற்பேன் மேடம் அப்படின்னா. சரி உடனே வாங்க அப்படின்னாங்க. கரெக்டாக போய் நின்றுட்டேன் வீட்டு வாசலில். அப்படி ஸ்டாப் பிளாக்ல நின்று நம்ம டஜாயிங் அப்படின்னு சொல்லி உண்மையிலே பார்க்கணும் விருப்பப்படுறானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸ் உட்காருங்க சார் வர. நான் அப்படியே அவரோட ஹாலில் உட்காந்துருந்தேன். ஹாலில் அப்படியே உட்காந்துருக்கேன். டென்ஷன் ஆக ஆரம்பிச்சு சார். ஃபுல்லாக நான் வந்து கடவுளை தரிசிக்க போகிறேன் அப்படின்ற லெவலில் ஒரு ஃபீல் சார். எல்லாருக்குமே இருக்கும், ரஜினி சாரோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே. அப்படியே இருக்கேன். அப்படியே வந்துட்டு வாங்க சார் கூப்பிட்றாங்க அப்படிங்கும்போது நான் அப்படியே ஸ்லோவாக எழுந்திரிச்சு உள்ளே போகலாமா அந்த தயக்கத்தில் வரேன். சல்லுன்னு அப்படி வந்தார் சார். ஏய் சிவா அப்படின்னு உள்ள வந்தார். காலி சார், காலி. அந்த இடத்துல அவுட்டு சார். பர்த்டே சார் அப்படிலாம் சொல்லி பிளெஸிங்ஸ் வாங்குறேன். எனக்கு பேச்சு எதுவுமே வரமாட்டேங்குது. எப்படி போயிட்டுருக்கு சினிமா லைஃப், கேள்விப்பட்ட எதிர்நீச்சல் நல்லா வந்துட்டுருக்கு சொல்லி ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி தோளில் கை போட்டார். எனக்கு ஃபஸ்ட்டு என் பேரை சிவான்னு சொல்லி கூப்பிட்டு, ஏன்னா நான் எத்தனையோ முறை அவர் பேசினேன் தலைவான்னு கத்திருக்கோம். பாபா சந்திரமுகிக்கெலாம் பெரிய பேனர்லாம் அடிக்கிறது. ராஜாமலை சிவகார்த்திகேயன் அப்படிலாம் இப்போ நிறைய அடிக்கிறாங்கல்ல, ரசிகன் அப்படியே அவர் ஸ்டில்லெல்லாம் போட்டு அவர் என் பேரை சொல்லி கூப்பிட்றாருன்னு போதே அப்பா சிவகார்த்திகை நீ சாதிச்சிட்டடா போடா டே கிளம்புடா அவ்வளோதான்டா முடிஞ்சிடா அப்படின்ற லெவலில் கை போட்டு பேசுகிறாரு. நல்லா பண்ணுங்க, ஆல் தி பெஸ்ட், ரொம்ப சந்தோஷம், நீங்களாம் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஃபோட்டோ எடுக்கணுமா அப்படின்னாரு. அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்திருந்தான். அவனை போய் நிற்க வச்சுட்டு நான் என் ஃபோனில் தான் ஃபோட்டோ எடுக்கிறேன், இப்படியே ஆடுது, நான் இந்த கையில் பிடிக்கிறேன், இப்படியே ஆடுது. ஷேக் பண்ணால் அவன் அடிச்சே கொண்டுருவான் என்ன. டே ஏன்னா அதுக்கு முன்னாடி அவனை கூட்டு போகிறதுக்கே பெரிய பிரச்சனை. சதீஷ் கூட எதிர்நீச்சல் நடிச்சிருக்காரு, என்னைய மட்டும் தான் வர சொல்லியிருக்காங்க, உன்னை கூட்டு போக மாட்டேன். இதுக்கப்புறம் நீ என்கிட்ட பேசலைன்னா கூட பரவாயில்ல, நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்குவோம், ஆனால் நான் வரேன் உன் கூட. என்னை அடிச்சு வரதுனால அவங்க பண்ணிட்டோம், நீ சொல்லாத அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு ஏன்டா வர்ற ஒரு நாள் என்னையும் பார்க்க விட மாட்டேன்னு சொன்னேன். நான் வருவேன்டா என்னடா பண்ணுவேன். செல்ஃபோனை வச்சுக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிறோம் கடை ஆடுது. டக்குன்னு ஓகே தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் படம் பார்க்குறேன், படம் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு சார் டக்குன்னு உள்ளே போயிட்டாரு. ஐஸ்வர்யா மேம்கிட்ட நான் சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். அவன் ஃபோட்டோ காமிடா டே ஃபோட்டோ காமிடா அப்படின்னு அவன் கேட்குறான். அவன் எனக்கு வந்து நான் ஃபோனையே பார்க்குறேன், நான் எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு தெரில, டோட்டலாக ஃப்ரீஸு. அவன் எப்படியே 2 பேர் இருக்கோம். அன்றைக்கி தான் சிவாஜி 3D ரிலீஸ் ஆயிருந்தது. அன்றைக்கி நைட்டு படத்துக்கு போனோம். படத்துக்கு போய் படம் ஆரம்பிக்கிற வரைக்கும் 2 பேரும் இப்படியே உட்காந்துருக்கோம்.
நம்ம காண்பது என்ன கனவா இல்லை நனவா அப்படின்னு சொல்லி கிள்ளி பார்த்துட்டு லைஃப் டைம் மொமெண்ட் சார் எல்லாம் அது அவரை எவ்வளோ ரசிக்கிறாங்களோ உண்மையாக அவரை நேசிச்சவங்களுக்கு அந்த மொமெண்ட் புரியும் சார். Superb. I wish you all the best. Wonderful. Superb. And before we go ahead, a small break. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. வெல், மிஸ்டர் சிவகார்த்திகேயனோட விளையாடிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் இவரை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கு. சூப்பர், வண்டர்ஃபுல். வெல், இங்கே ஆடியன்ஸுக்கு லைட் கொடுங்க. நிறைய கைத்தட்டல், விசில், நிறைய ஃபேன்ஸ் ஆகிட்டாங்க போல இருக்கு. ஆடியன்ஸுக்கு கேட்கறதுக்கு ஏதாவது இருக்கா உங்களுடைய செல்லம் சிவகார்த்திகேயனோட? உங்களுக்கு இப்போ தமிழில் நடித்த படங்களே உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யாரும் உங்கள் கூட நல்ல நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்ல அப்பியரன்ஸ் யார் கூட இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? யாருனாலும் நமக்கு ஓகேங்க. நம்ம ஹீரோயின் இருந்தால் ஹாப்பி. அடுத்த படம் உங்களோடது? அடுத்த படம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம். நெக்ஸ்ட், நீங்கள் நடித்த படத்துலேயே உங்களுக்கு பிடிச்ச படம் இது? ஏங்க நான் என்ன 250 படம் நடிச்சிட்டாங்க வந்து உட்காந்துருக்கிறேன். நானே 4 படம் நடிச்சிருக்கிறேன். நான் நடிச்சனாலும் உங்களுக்கு பிடிச்சிச்சான்றதான் டவுட். ஆமாம். ஹாய் சிவா. ஹலோ. உங்களுக்கு காமெடியாக நடிக்க பிடிச்சிருக்கா இல்லை ஹீரோவை நடிக்க பிடிச்சிருக்கா? காமெடியாக நான் நடிக்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்குது, பட் ஹீரோ நல்லா இருக்குங்க. நீங்கள் வேறு அதெல்லாம் நிறைய நல்ல ஹீரோயின்ஸ் இருப்பாங்கல்ல. ஆமாம் சார். இல்லை அதான் உண்மை. அது எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிருச்சு சார். சூப்பர் ஸ்டார் மாதிரி பேசுகிறேன். இங்கே வருகை தந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, என்னை வாழ வைத்த தெய்வங்களாகிய தமிழ் சினிமா பெருமக்களே, எல்லாருக்கும் நம்மளே கூட்டு வந்து இந்த சீட்ல உட்கார வைக்கிறாங்க. கேட்டா இது ஹார்ட் சீட் அப்படின்னு சொல்றாங்க. எதனால ஹார்ட் சீட் அப்படின்னு சொல்லி அந்த தம்பி கிட்ட கேட்டா, ஸ்ரீதேவி உட்கார்ந்துருக்காங்க, அதனால இது ஹார்ட் சீட்ன்றாரு. ஸோ இந்த இடத்துல நம்ம கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க, இதில் பதில் வேற சொல்கிறாங்க. மற்ற டைம்ல எல்லாம் பிரகாஷ் ராஜ் சார் அப்படியே நம்மளே பார்த்து முறைக்கிறாரு. அந்த முறைக்கிறதுலே நமக்கு ஆன்சர் மறந்து போயிடுது. எச்சச்ச கச்சச்ச அவ்வளோ. சூப்பர், வண்டர்ஃபுல். நிறைய கேள்விகள். சினிமாவில் இந்த டியூட் சாங் பாடும்போதெல்லாம் என் தங்கச்சி, எங்கள் ஒய்ஃபு என்ன பண்ணுறாங்க? தலையை குனிஞ்சுக்கிறாங்க சார். ஏன்? அவங்களுக்கு பார்க்க முடியல சார் அவங்களால. அவ்வளோ கேவலமாக இருக்கான்னு கேட்டுறேன் சார். நம்ம தெரியாது. அது நானே சொல்லிடுறேன். அவங்க நம்ம டூயட்லாம் ஆடும்போது அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னு நினைக்கிறேன் சார். அதனால இந்த படம் பார்க்கும்போது கூட வெளிச்சப்பூவே சாங் தியேட்டரில் ஆரம்பித்த உடனே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, சரி இதில் அவன் சும்மா இருக்க மாட்டான் இந்த பாட்டில், அந்தமான் வேற போகுது, லொக்கேஷன் ஷிஃப்ட் எல்லாம் ஆகுது, அதனால நம்ம இப்படி குனிஞ்சு உடனே இப்படியே இருப்பாங்க சார். பாட்டு முடிஞ்ச உடனே நிமிந்து அப்படி பார்ப்பாங்க சார். இப்போ ஓகே அப்படின்ற மாதிரி. இல்லை, மற்ற நடிகர்கள் டியூட் பாடும்போதெல்லாம் அதில் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனையும் கிடையாது. அது மற்றவங்க குடும்பம் எப்படி போனால் நமக்கு என்ன, அந்த ஒரு நல்ல எண்ணம் சார். பட் உங்களுக்கு வர வர டியூட்ஸ் அதிகமாகுமே? அவங்க தலை குனிய வேண்டிய நிலைமையும் அதிகமாகும் சார். என்னால் ஒரே தலை குனிவா அவங்களுக்கு மட்டும்தான் சார். வெல், 12வது கேள்வி. 12,50,000 rupees உங்களுக்காக. இதோ இது ஒரு ஆடியோ கியூ. ஆடியோ. ஓகே. சங்க காலத்தை சேர்ந்த எந்த புலவர் எழுதிய பாடலின் வரி நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்தில் இந்த பாடலின் துவக்கமாக உள்ளது? Which Sangam age poet's line is the opening of this song from the film நினைத்தாலே இனிக்கும்? சாங் கேட்டலாமா? கொஸ்டின் புரிஞ்சிருச்சா? கொஸ்டின். ஆடியோ ப்ளீஸ். யாதும் ஊரே யாவரும் கேளீர். யாதும் ஊரே யாவரும் கேளீர். And the options are A. திருவள்ளுவர், B. இளங்கோவடிகள், C. ஔவையார், D. கணியின் பூங்குன்றனார். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா,
எனக்கு திருவள்ளுவர் ஔவையார் இல்லைன்றதுல கான்ஃபிடென்ட்டாக இருக்குது சார். அதில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கு. கணியன் பூங்குன்றனார் இளங்கோவடிகள்ன்றதுல மட்டும் டவுட் இருக்கு. we go for I'll take 50-50. யூ வில் டேக் 50-50. எதில் டவுட் இருக்கு உங்களுக்கு? அதை கொடுத்துடாதீங்க சார். இது வேற, நான் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறேன். டவுட் இருக்கு சார். 50-50 டவுட் இருக்கு சார். அது சொன்னால் அதை மட்டும் கொடுக்க மாட்டாங்களே சார்? எனக்கு என்ன சார் தெரியும்? அதுக்கு நமக்கு பதட்டமாக இருக்கே. திருவள்ளுவர் ஔவையார் இல்லை சார். கடைசியில் 50-50ல் அது ரெண்டும் வரப்போகுது. நான் இப்படியே கிளம்ப போகிறேன். நான் இல்லை, திருவள்ளுவர் ஔவையார் இல்லை சார். அதில் வந்து சி ஃபார் கான்ஃபிடென்ஸ் சார். நான் டி ஃபார் டவுட் இருக்குது சார். கணியன் பூங்குன்றனார். பி ஃபாரில் பல்பு கிடைச்சாலும் கிடைக்கலாம் இளங்கோவடிகளில். ஸோ 50-50 பையனா சார். இளங்கோவடிகளா கணியன் பூங்குன்றனாரா? டி ஃபார் டவுட். 50-50 ஆப்ஷன், செகண்ட் லைஃப் லைன். ஜீனியஸ் 2 தவறான ஆப்ஷன்ஸை நீக்கிவிடும். ஜீனியஸ் கோபால்சாமி காப்பாற்றி விடுப்பா. போகிறப்ப அந்த ஜீனியஸை மட்டும் பார்த்துட்டு போயிடலாமா சார்? நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அது பிரச்சனை எங்கன்னு எனக்கு தெரியும் சார். ஒரு இடத்துல ஒரு ஜீனியஸ் தான் சார் இருக்கணும். 2 இருந்தாலே இப்படி தான், தேவையில்லாத பிரச்சனை. நல்ல வேலை, இளங்கோவடிகள் கணியன். இன்னொரு லைஃப் லைனும் இருக்கு, ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்ட். யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறதரவாரா. யாரால வச்சிருக்கீங்க ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்டில்? ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு யார் மேலாம் நம்பிக்கை வச்சுன்னா அவங்க 3 பேர் கொடுத்துருக்கேன் சார். தனுஷ், அனிருத், இல்லை சார், நமிதா. இல்லை யார் இல்லை, கணியன் பூங்குன்றனார் பற்றி நமிதாட்ட கேட்க முடியுமா சார்? எனக்கு கணியன் பூங்குன்றனார் மச்சான் பற்றி தெரியாது. அவரையும் மச்சான் ஐயே நமக்கு சொந்தமாக்கி விடுவாங்க சார். இளங்கோவடிகள் மச்சான் ஒரு தடவை என் கூட ஷூட்டிங் வந்துச்சா அப்படின்ற லெவல் ஆயிடும். அதனால நமிதா சார். எம்எல்ஏ எம்பி சீட்டு கூட ஈஸி சார். இந்த ஹார்ட் சீட் ரொம்ப கஷ்டம் சார். இது யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறதரவாரா. ஒரே ஒரு சின்ன ஒரு ஐடியா மட்டும் கிடைச்சிருக்கு சார். இளங்கோவடிகள் வந்து இவ்வளோ சிம்பிளாக எழுத மாட்டார் சார். சரி, அவர் வந்து இந்த இதெல்லாம் எழுதினார் சார். இளங்கோவடிகள் வந்து என்ன சார் எழுதினாரு? ஐயோ, அதான் சார் டவுட் இருந்தா ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்ட். இளங்கோவடிகள் தான் சார் அந்த கண்ணகி மேட்டர்லாம் எழுதினாரு. சிலப்பதிகாரம். அப்பா சிலப்பதிகாரம்லாம் அந்த லைன்ஸ்லாம் படிச்சிருக்கோம் சார். கொக்க கோகோ வேணா கக்க காகா வேணா அப்படிலாம் இருக்கும் சார். அது என்னன்னு யாராலையும் புரிஞ்சிக்கவே முடியாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ கணியன் பூங்குன்றனார் சார். இதனுடைய எளிமையை பார்த்து, இந்த வார்த்தைகள் இருக்க எளிமைனா கொஞ்சம் ஒரு பாட்டாக இருந்தாலும் ஒரு கவிதையாக இருந்தாலும் அது கொஞ்சம் புரியுமா. யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறதரவாரா. சாதலும் தனிதலும் அவற்றோர் என்ன. ஐயோ, அதுவே கரெக்டானு தெரியல. கைத்தட்டாங்க உணர்ச்சி வசப்பட்டு ஒரு ஃப்ளோவில் பேசின உடனே அந்த மாதிரி வரும் சார். கணியன் பூங்குன்றனார் சார். ஷூர். லைஃப் லைன் வேண்டாம். 5 மார்க் கொஸ்டின்லாம் வந்திருக்கு சார். அது 5 மார்க்கு தமிழில் 5 மார்க் கொஸ்டின்லாம் வந்திருக்கு சார். அது செலக்ட் பண்ணிடலாம். கணியன் பூங்குன்றனார் சார். டி. ஜீனியஸ் இளங்கோவடிகள் ஜி. லாக் டி கணியன். இளங்கோவடிகளை விட கணியன் பூங்குன்றனார் வந்து ரொம்ப சீனியர். அவர் எழுதியிருப்பாருன்றீங்க. இது இல்லை சார், இளங்கோவடிகள் தான் சார் சீனியர். இவரோட சீனியர் அவர். இளங்கோவடிகளை விட சீனியர் கணியன் பூங்குன்றனார். இல்லை சார், டேட் ஆஃப் பர்த் முன்ன பின்ன இருக்கலாம் சார். பட் ஃபீல்டுக்கு வந்ததை வச்சு பார்க்கும்போது பழசாக எளிமையாக இருக்கும். போன வாட்டி மகாபாரதம் என்ன சார், இந்த வாட்டி இளங்கோவடிகள். இவங்களை தேடி பிடிச்சி திட்டவும் முடியாது சார். பிரச்சனை கணியன் பூங்குன்றனார் யாதும் ஊரே. லைஃப் லைன் இருந்தது சார். சார் 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 இல்லை, நான் ஜீனியஸ் என்ன சொல்கிறது சார் சத்தியமாக உள்ள. சார், இந்த லைஃப் லைன் ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பண்ணி செக் பண்ணிக்கிறீங்களா? இல்லை சார், எனக்கு உள்ள சிவமணி வாசிக்கிற மாதிரி இருக்கு சார். டன் 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 டக டக டன் 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 டக டக அடிக்கு சார். போன ஃப்ரெண்ட் ஆப்ஷன்
சரி சார் ஃபோனை ஃப்ரெண்டு போகிறேன் சார். லாக் பண்ணீங்க? ஓ இனிமேல் லாக் பண்ணியாச்சு. ஏன் சார் அப்புறம் அப்படி கேட்டீங்க? லாக் பண்ணியாச்சு. நீங்க ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சரியா சொல்லிருக்கீங்களான்னு கேட்டுக்கலாம். கேட்டவங்க இல்லவே இல்லைன்னு சொல்லி அப்செட் பண்ணி விட்டு, இல்லை சார் நல்லதோ கெட்டதோ சார் எனக்கு எங்கள் சார் சொல்லுவார் சார், அதை கேட்டு நான் நடந்துக்கிறேன் சார். 3:20 இருக்குது சார், ஆனால் 12:50 வேணும் சார். Well, 6,40,000 rupees கையில் இருந்தது. ஒரு லைஃப் லைன் இருந்தது. பட் இதே மாதிரி போன வருஷம் ஒரு 10,000 ரூபாய்க்கு போனீங்க. பட் அஃப்கோர்ஸ் இந்த வாட்டி போனால் 3,20,000. இருந்தாலும் பாதிக்கு பாதி போகுது. 6,40,000 பாதி போனோம். 320 தானே. ரொம்ப வீக்காக இருக்குமே சார் ஹிஸ்ட்ரியில். வெல், இந்த வாட்டி டி கணியன் பூகுன்றார் இஸ் த ரைட் ஆன்சர். 12,50,000 rupees. ஃபர்ஸ்ட் இந்த பதில் தான் கொடுத்தீங்க. ஃபர்ஸ்ட் இந்த அமௌண்ட் வச்சு ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிக்கணும் சார். நான் அப்போதான் ரொம்ப வருஷம் இருக்க முடியும். அது மட்டும் தெரிஞ்சு போய் நான் வந்து I just wanted to check out if you know the answer. தெளிவாக இருக்கீங்களா? மிஸ்டர் ஜீனியஸ், கம்ப்யூட்டர் பின்னாடி எங்கேயாவது இருந்தா உங்களை ஒரு நாளைக்கு இருக்குங்க. Well, you have won 12,50,000 rupees, and as we go to the 13th question, 25 lakhs. உங்களுக்கான கேள்வி. பின்ன என்ன சார்? ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுச்சு. சங்கு ஊதிட்டாங்க. நேரம் ஆயிடுச்சு. ஓ, பட் 1250 இருக்குல்ல சார்? But 1250, superb. சங்கு Yes. இல்ல சார்? அதுக்கெல்லாம் ஒண்ணும். சூப்பர் சார். அப்ப Wonderful. ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. Please come. Loved playing with you. Thanks a lot sir. ரொம்ப 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 ஜாலியா இருந்தது. And to see a very healthy young man Thanks a lot. doing this. Yeah. Thank you so much. Thanks a lot. 12,50,000 rupees. Thank you sir. Superb. Thank you. Thank you for entertaining us. Superb. All the best to you. I wish you the best. Thank you sir. Thank you so much. Give him a big hand, ladies and gentlemen. Well, அற்புதமான ஒரு இரவு. மீண்டும் நாளைக்கு 8 மணிக்கு சந்திப்போம். Good night.